அதான் சொல்றேனே, அவங்க மணிப்பூரை வந்து கண்டிச்சு பேச சொல்லுங்க. தைரியம் இருந்தா விஜய்க்கு மணிப்பூர்ல வந்து என்ன நடக்குதுங்கிறத பேச சொல்லுங்க. பாஜகவை எதிர்த்து பேசவே பயப்படுவார். அதே போல எடப்பாடி என்ன சொல்லி இருக்கிறாரு, அதே நாங்குநேரி விவகார சம்பவம் வந்து வெட்கக்கேடானது. ஏதாவது ஒரு சட்டம் தன் கடமையை செய்கிறது. எந்த குற்றவாளியும் தப்பிக்கவில்லை. ஜெயலலிதா கொடநாடு வீட்டில் கொள்ளையடித்தவர்கள் அதிமுக காலத்தில், எடப்பாடி முதலமைச்சராக இருந்த காலத்தில் கொள்ளையடித்தவர்கள், கொலை செய்தவர்கள் கூட தப்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சியிலே ஒரு காவல்துறைக்கு ஒரு புகார் வந்தாலும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்பதை பார்த்து கொண்டுதான் நாம் இருக்கிறோம். பல கனவுல தமிழ்நாட்டுக்குள்ள நுழையலான்னு அவங்களே கனவு காணும் போது, ஆட்சியில இருக்கிற கட்சி, மக்களுக்கு நன்மைகள் பல நல்ல திட்டங்களை வழங்கிய கட்சி, மக்களோடு இருக்கிற கட்சி, எங்கள் முதலமைச்சர் எங்கு சென்றாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். நாங்கள் வெற்றி பெற முடியாது என்று மக்கள் விரோதிகள், இந்துக்களின் விரோதிகள், இந்து மக்களின் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விரோதிகள், இவர்கள் ஏதோ இந்து மதத்தை காப்பாற்ற போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம், அவர்கள் மதத்திற்கான ஆட்சி நடத்துகிறார்கள். எனவே மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள்.